வணக்கம். சௌத்ரி தேவர் பேசுறேன். இப்போ ஒரு அபாயகரமான சூழ்நிலையை உருவாக்க இப்போ அமைச்சராக பொறுப்பேற்ற வன்னியரசு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வரணுன்றாரு. இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தால் அதற்கு நிகராக பெண் பிள்ளைகள் பாதுகாப்பிற்காக நாடக காதல் தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும். இது எங்களோட கோரிக்கை. அதாவது நாடக காதல் தடுப்பு சட்டம்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஏதாவது இப்போ 2 பேரும் காதலிக்கிறதுல அது என்ன தப்புன்பாங்க. அதாவது 18 வயசு வரைக்கும் ஒரு தகப்பை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த பிள்ளைய ஒவ்வொரு நிமிடமும் பொத்தி வளர்த்து அந்த 18வது வயசு பூர்த்தி ஆகிற அன்னைக்கு காலையில வீட்டுல சொல்லிட்டு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ அந்த பெண் செல்லும். அந்த பொண்ணு கல்லூரி போறப்ப திரும்ப மாட்டாங்க. கேட்டா அது என்ன செய்வாங்க, ஒரு கும்பல் கூட்டிட்டு போய் அதாவது அதுக்குன்னு சில வழக்கறிஞர்கள், ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் நம்ம குறை சொல்ல முடியாது, சில வழக்கறிஞர்கள் வைத்து கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ் அதுக்குன்னு சில ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு சட்டத்தின் மூலமா நடப்பது போல் ஒரு பெண் பிள்ளையை பெற்றோர்களிடமிருந்து அபகரிப்பார்கள். அபகரித்து அந்த 18 வயசு வரைக்கும் வளர்த்த தகப்பனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எதுவும் ஒட்டும் இல்ல உறவுன்ற மாதிரி ஒரே நாள்ல பண்றது காதல் எதுவா இருந்தாலுமே நாடக காதல் தான். அந்த அப்படிப்பட்ட காதல் அனைத்துமே பெற்றோர்களுக்கு தெரியாமல் பிள்ளையை அபகரிக்கும் எந்த ஒரு காதலுமே நாடக காதல் தான். கண்டிப்பா அதுக்கு எந்த காலத்திலையும் எந்த பெற்றோராலையும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கிடையாது. ஆணவ கொலைன்றது எங்கேயோ 1-2 நடக்கும். ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க பொண்ணை இழந்து உட்கார்ந்துருக்க தகப்பன்கள் குடும்பங்கள் கோடிக்கணக்கில் இருக்கு. அதை அரசு கணக்கில் கொள்ள வேண்டும். வன்னியரசு பேச்சை தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுக்கிறதா இருந்தா சமமா, அதாவது எடப்பாடி இருக்கும்போது ஒரு சட்டம் கொண்டு வந்தாரு, அது நிறைவேற்றப்படலை. ஆனா அது நல்ல சட்டம். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பெத்தவங்க கையெழுத்து இல்லாம பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கூடாது. அப்படி அதுதான் உண்மையான நாடக காதல் தடை சட்டம். பெற்றோர்கள் பெற்றோர்கள்ட்ட பேசி அவங்க கிட்ட அனுமதி வாங்கி ஒரு திருமணம் நடக்கலாமே தவிர்த்து பெற்றோர்களிடம் பிள்ளைகளை அபகரிக்கும் போல் சட்டத்தை பயன்படுத்தி அப்படி ஒரு பெண் இது நகை திருடுற மாதிரி ஒரு பெண் திருட்டு. இதை கண்டிப்பா முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு காலத்திலும் இதை அனுமதிக்க கூடாது. இது அதாவது ஏற்கனவே பெண் பிள்ளைகள் பாதுகாப்பை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கீங்க. அதனால அதுல நீங்க உங்களோட அரசுல நாடக காதல் தடை சட்டமா இந்த இப்படி ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில ஒட்டுமொத்த பெற்றோர்கள் பெண் பிள்ளையை பெற்றவன் பூரா முதல்வருக்கு நன்றி கடன் பட்டவனா இருப்பான். இந்த ஆணவ கொலைன்றது இன்னொரு நடக்கும். இந்த ஆணவ கொலையை வச்சு இந்த பெண்ணை கூட்டிட்டு போறவன் அபாயத்தையும் நான் சொல்லிடுறேன். நாளைக்கு ஒரு பெண்ணை கூட்டிட்டு போயிடுறான், ஒரு பேச்சுக்கு தகப்பை உன்னை கொன்றுவேன்னு சும்மா கூட ஒரு பேச்சுக்கு சொல்லப்படும். நாளைக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு அப்பாவி தகப்பனை கூட சிறையில தள்ள வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆணவ கொலை தடை சட்டம்ன்றதை வச்சு பெண்ணை பெற்றவங்களை பூரா பழிவாங்க தான் இந்த சட்டம். கண்டிப்பான முறையில பெற்றவங்க பிள்ளைகளை கண்டிக்கவே முடியாது, பொம்பளை பிள்ளையை கண்டிக்கவே முடியாத சூழ்நிலை இந்த ஆணவ கொலை தடை சட்டத்தை வச்சு இவங்க கொண்டு வருவாங்க. கொலை செய்யறவ லட்சத்துல ஒருத்தன். அது இன்னைக்கு வரைக்கும் ஆணவ கொலை பண்ணவன்றதெல்லாம் அவங்களாம் அதாவது அது கொலைக்கு கைது பண்ணிடுவாங்க. பல பிரஷர் கொடுத்து அந்த கேஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால எங்கேயும் கொலை பண்ண தண்டனை தப்பிக்கல. ஆனா அப்பாவி தகப்பன்கள் இந்த ஆணவ கொலை தடை சட்டத்துல கண்டிப்பா சிறையில் தள்ளப்படுவார்கள். பெண்ணை பெற்ற ஒரே காரணத்துக்காண்டி சிறையில் தள்ளப்படுவார்கள். இந்த சட்டம் இருக்கக்கூடாது. அப்படி இந்த சட்டம் வந்தால் நாடக காதல் தடை சட்டம் பெற்றோர்களுக்கு தெரியாமல் பெண் பிள்ளைகள் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்ற இது வந்துச்சுன்னா அப்பதான் பேலன்ஸ் ஆகும். கண்டிப்பான முறையில அப்படி தவறி இந்த சட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்தால் பெற்றோர்கள் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நான் முன்னெடுப்பேன்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.